ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்வே சேனல். இந்த வீடியோவில் குரூப் டி எக்ஸாமில் கேட்ட ரீசன்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் அண்டு அப்கமிங் எக்ஸாமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னெல்லாம்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் வில் த யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP30 பி ஆர்கனைஸ்ட் இன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பெலம், பிரேசில். நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கவர் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துருந்தேன், எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு போன வீடியோவில் அனாலிசிஸில். அதில் நம்ம சொன்னது தான். இந்த சம்மிட் அண்டு மீட்டிங்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, இப்போ வந்துட்டு தான் இருக்குது. பை வாட் டேட் ஹேஸ் த ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்டட் இந்தியன் பேங்க்ஸ் டு அடாப்ட் ஸ்பெஷல் இன்டர்நெட் டொமைன் .bank.in என்னைக்கு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31 அக்டோபர் 2025 இது ஒரு ஷிஃப்ட்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா .bank.in இப்படி பண்ணணுமா, இல்லை .bank.comனு பண்ணணுமா, இல்லை முன்னாடி .in com இப்படிலாம் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எந்த டேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரிவ்யூ எல்லாமே கிடைக்கிறப்ப நல்லா பார்த்துட்டு அதை சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு போயிடணும். இப்படி பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு, இன் ஆகஸ்ட் 2025 விச் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் த இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் அக்னி-5? ஆப்ஷன் பி, டிஆர்டிஓ சம்மந்தப்பட்டது, நாசா அண்டு இஸ்ரோ சம்மந்தப்பட்டது. இவங்க விட்ட மிஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதுவும் கேட்டிருக்காங்க. விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் half centuries in IPL history by the end of 2025 session? ஆன்சர் ஆப்ஷன் டி, விராட் கோலி. ஆல்ரெடி ஐபிஎல் நம்ம இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தோம். ரெக்கார்டு மேக்கிங்னா கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ரெக்கார்டு வித் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியோடு வந்திருக்கு. அடுத்து, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஃபஸ்ட் மெமோயர் ஆஃப் த புக்கர் ப்ரைஸ் வின்னிங் ஆத்தர் ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ் வித் ஆத்தர் அருந்ததி ராய் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானவங்க. இவங்க ஓல்டு புக்ஸ்லாம் நிறையா ஃபேமஸானதில் உண்டு. அது முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரயில்வேல. இப்போ அது கரண்ட் அஃபேர்ஸில் அப்படி மாறிருக்காங்க. செப்டம்பர் 2025 புக்கர் ப்ரைஸ் அவார்ட் வின்னிங் ஆத்தர் எந்த டைட்டில் மெமோயர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ, அதில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் 2 டென்னிஸ் டீம்ஸ் அச்சீவ் ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் டு ப்ரீமியர் லீக் ஃபார் த 2025-26 சீசன் ஃப்ரம் த EFL சாம்பியன்ஷிப்? டைரெக்டாக ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் ப்ரீமியர் லீக்கு கிடச்சது எந்தெந்த டீமுக்குன்னா லீட்ஸ் யுனைடடும் பர்ன்லியும். அடுத்து, இன் ஜனவரி 2025 விச் சிட்டி ஹாஸ்டட் அ ரீஜனல் மீட்டிங் ஆஃப் வேக் போர்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லக்னோ. இந்த வேக் சம்மந்தப்பட்டது ஆக்டு, இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல்லையுமே அந்த மாதிரி பார்த்துருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ரீசன்ட் இன்சிடென்ட்ஸ் நம்ம சொன்னது ஹியூமன்ஸ்க்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியோ இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ இருக்கிறது, பெரிய போராட்டங்கள் நடத்துனது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓன் த லூதியானா வெஸ்ட் அசம்பிளி பை எலெக்ஷன் இன் ஜூன் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆம் ஆத்மி பார்ட்டி. அடுத்து, விச் மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் த நேஷன் வைட் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் ஆப்ரேஷன் அபியாஸ்? இது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸசைஸ் வித் ஒன் ஆப்ரேஷன். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு டே ஆஃப் அனலைசிஸ் குரூப் டியில் இருக்கும்போதே நம்ம சொல்லியாச்சு, இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது வரும்னு. இது எந்த மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இன் ஜனவரி 2025 விச் ஃபுட்பால் லெஜண்ட் வாஸ் அவார்டட் பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் பை ஜோ பைடன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லியோனல் மெஸ்ஸி. ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் எல்லா பேஜ்லேயுமே கேட்டுட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வித் அவார்ட்ஸ் அண்டு மெடல்ஸ் இதுவுமே ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து, வாட் இஸ் த நியூ அஃபிஷியல் நேம் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் as of May 2025? என்ன நேம் மாற்றிருக்காங்கன்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு மாற்றிருக்காங்க. வேர் வாஸ் த வேர்ல்டு ஹெல்த் சமிட் ரீஜனல் மீட்டிங் ஹெல்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா இன் ஏப்ரல் 2025? ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு. முக்கியமான வேர்ல்டு ஹெல்த் சமிட் வேறு, இது எக்ஸ்பெக்டட் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. இந்த ரீசன்னால தான் நான் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறப்பவுமே எம்டி ஸ்லைடு போட்டு நியூ டெல்லியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதுறதுக்கு காரணம் இது. அந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடந்த இடங்கள் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம குழப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு சிங்கிள் வேர்டு தான் மாறும். இந்த வேர்ல்டு ஹெல்த் சம்மிட் அசம்பிளிக்கு பதில் வேர்ல்டு எனர்ஜி சம்மிட் அசம்பிளின்ற மாதிரி ஏதாவது வரும். அது வேறு இடத்துல நடத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்தாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம். அதனால தான் நம்ம அந்த வரிசையாக கொடுக்குறது. அதனால் நம்ம டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேயுமே நிறைய வருது. டாப் 50 ரயில் கோடில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. மெயின் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் கோடு தான் எப்போவுமே. அஃபேர்ஸ் கோடு மஸ்ட்டு ஃபார் என்டிபிசியாக இருந்தாலும் சரி தான், குரூப் டியாக இருந்தாலும் சரி தான். அடுத்து, இன் ஜூன் 2025 ஃபார் விச் ஸ்டேட் டிட் அமித்ஷா லான்ச் சேட்டலைட் பேஸ்டு ஃப்ளட் அசர்ட்
Zonation atlas. Answer option B, Assam. What is the pH value of alkaline solution? Greater than 7. இது ஆசிட் பேசஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு நம்ம சயின்ஸில் போட்டிருந்தோம். அனலிசிஸ் முன்னாடி போட்டிருந்ததும் சரி, அப்புறம் குரூப் டி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலையும் இதை சொன்ன விஷயங்கள் தான் இது. அடுத்து, வாட் இஸ் த யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தட் அலோ them to form long and stable chains? Answer option B, catenation. இது repeated RRB question. YCTல கூட இருக்கு. If a sound wave has a wavelength of 680 meter and a frequency of 0.5 hertz, what is the speed ன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் ஃபார்முலா தான். ஸ்பீடு V ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த்து. இப்போ ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா நம்மளுக்கு 0.5 இன்ட்டு வேவ்லென்த்து 680. அப்போது 680ல் இன்ட்டு 1/2 வரப்போகுது. 0.5ன்றது 680ல் பாதி 340. ஆன்சர் 340 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து, இஃப் an object's potential energy is 480 joule, mass 12 kilogram அண்டு கிராவிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அட் வாட் ஹைட் இட் இஸ் டிஸ்பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஃபார்முலா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அதில் நம்மளுக்கு தேவை இந்த ஹச் தான். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பை எம்ஜின்னு போட்டால் வந்துடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 480 ஜூல். அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க யூனிட் ஜூலில். எம் இன்ட்டு ஜி, எம் என்ன 12 கிலோகிராம், மாஸ் கிலோகிராமில் இருக்கணும் கொடுத்தாச்சு. கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இது எதுவும் கேன்சல் பண்ணோம்னா 4 12 ஆர் 48. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 மீட்டர்லேருந்து ப்ளேஸ் பண்ணுறது தான். இன் அ கான்வெக்ஸ் லென்ஸ் வேர் டஸ் எ லைட் ரே கோ ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இஃப் இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த மாதிரி கான்வெக்ஸு, கான்கேவ், லென்ஸ், மிரர் சம்மந்தப்பட்டது நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒன்று மினிமம் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரைக்குமே ஆல் ஷிஃப்ட்லேயுமே வந்துடுது. இந்த லென்ஸ் மிரர் சம்மந்தப்பட்டது எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. வித் ஃபார்முலா அண்டு ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மூலிமா எங்கே வந்து நம்மளுக்கு லைட் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் டிம்னிஷ்டாக கிடைக்குமா, எரெக்டாக கிடைக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் போத் த லென்த் அண்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் அ கண்டக்டிங் ஒயர் ஆர் டபுள், ஹவ் வில் த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சுன்னு கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஃபார்முலா இதை பொறுத்தளவு R is equal to ρl/a. இது ரெசிஸ்டிவிட்டி, லென்த்து, இது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த்து வந்து டபுள் ஆகுது. ஓகே, 2 டைம்ஸு. அப்புறம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுமே என்ன ஆகுது, டபுள் ஆகுது. இப்படியான நியூ ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது, டபுள் ஆகுதா, ஹாஃப் ஆகுதா, 4 டைம்ஸ் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 கேன்சல் ஆகி ஏற்கனவே இருந்த மாதிரி தான் வரப்போகுது. அதுதான் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒன்று மட்டும் கூடி 4 டைம்ஸ் கூடுது அப்படி கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும். இல்லை இதில் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் விச் சயின்டிஃபிக் பிரின்சிபல் டஸ் எ ஹைட்ரோமீட்டர் ஒர்க்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் YCTலேயே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எதில் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு, த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் பிரைமர்லி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் விச் பார்ட்டிகல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, புரோட்டான். இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், ஐசோபாரு, ஐசோடோப்ஸு, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுவும் ரிப்பீட்டடாக நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் வேர் இஸ் த இமேஜ் ஃபார்ம்டு? இதை நான் சொன்னது தான். இந்த இமேஜ் ஃபார்மேஷன் எல்லா ஷிஃப்ட்லேயுமே வருது. அதில் இதுக்கு லென்ஸு, மிரருக்குள்ளது, ஃபார்முலா, ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் அட் இன்ஃபினிட்டி. அடுத்து, இஃப் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர் வாட் ஹேப்பன் டு த யூட்ரின் லைனிங்னு கேட்டிருக்காங்க. இட் பிரேக்ஸ் டவுன் அண்ட் கேசஸ் மென்சுரேஷன். நெக்ஸ்ட்டு, ஹவு லாங் டஸ் அ ஹியூமன் எக் ரிமைன் viable for fertilization after ovulation? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 12 to 24 hours. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் 2 கொஸ்டினுமே. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஹியூமன் பாடி, இது நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷிஃப்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் டு நோட்லேயுமே லாஸ்ட் அனலிசிஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் அனலிசிஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ கரண்ட்டாக போடுறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சேம் டாபிக் தான் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு சில டாப்பிக்கில் டெப்த்தாக இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் பிளான்ஸ் வித் ஹை ஜெனட்டிக் வேரியேஷன். இதுதான் வந்து நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்.
மிச்சம் எல்லாமே என்னதுன்னு பார்த்துக்கோங்க. அதை கூட டேரெக்டாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏர். அடுத்து, விச் செல் ஆர்கனல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மாடிஃபையிங், சார்ட்டிங் அண்ட் பேக்கேஜிங் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கோல்ஜி apparatus. இதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இது எல்லாமே படிக்க சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் அனலிசிஸும் சரி, ப்ரீவியஸ் அனலிசிஸ் வீடியோலையுமே நம்ம சொன்னதான். செல்ஸ் அண்டு அதோட அவுட்டர் லேயரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மெம்பரன்ஸ், அப்புறம் உள்ள நியூக்ளியஸ், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம். இதுக்கு அதர் நேம் நம்ம சொல்லியிருந்தோம். மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இறங்கி அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதுவே போதுமானது இந்த குரூப் டிக்கு. வாட் சேஞ்சஸ் when an unbalanced force acts on an object? என்ன நடக்கும்? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகும். ரயில் கோல் பார்த்தீங்கன்னா டெலகிராம் மெயின் சேனல் இருக்குது. இதில் கரண்ட் அஃபேர்ஸில் அஃபேர்ஸ் க்ளோடோட வீக்லி பிடிஎஃப் அண்டு மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்ஆர்பி ரிலேட்டட், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அஃபீஷியலாக வர்றதை மட்டும்தான் நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். அடுத்து ரயில் கோல் சேட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன், டவுட் சால்விங், இது எல்லாமே நம்ம ரயில் கோல் சேட்டில் ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பர்சனலாக ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுமே இங்கே வந்து வாண்ட் டு கான்டாக்ட் யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிங்கனாலுமே நானும் தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு வரும். இது ரெண்டுத்துக்குமான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த அஃபீஷியல் தீம் ஆஃப் 11th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா செலிப்ரேட்டட் ஆன் June 21, 2025? ஒரு ஷிஃப்ட்டில் யோகா டே என்னதுன்னே கேட்டிருந்தாங்க. இப்போது யோகா தீம் கேட்டிருக்காங்க. யோகா டேக்கு யோகா ஃபார் 1 earth 1 health. இது நம்ம டாப் 50 சிஎல்ஏ சொல்லியிருந்த கொஸ்டின் தான். ரயில்வேல வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம க்ளூவோடையும் சொல்லியிருப்போம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்க்ரீஸிங் த மைனாரிட்டி கோட்டா இன் இட்ஸ் ஹவுசிங் ஸ்கீம் ஃப்ரம் 10 to 15% இன் June 2025? கர்நாடகா. இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள், ரெக்கார்ட்ஸ் இல்லை மோடி பண்ணதை நம்ம பார்க்க சொன்னது. இவங்க இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மைனாரிட்டி கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து, விச் ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர் வாஸ் ஹானர்ட் வித் இந்தியாஸ் 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மபூஷன்? ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் இது ஆல்ரெடி கேட்டுட்ருக்காங்க. இதுலேயும் ஸ்போர்ட்ஸ் வித் அவார்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிஆர் ஸ்ரிஜேஷ். இன் விச் சிட்டி இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் லொக்கேட்டட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. அடுத்து, இன் விச் சிட்டி வாஸ் த 2025 வேர்ல்டு அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் ஹெல்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். ஸ்போர்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு ஆப்ரேஷன் பிரம்மா, ஆப்ரேஷன் ரிலேட்டட் கொஸ்டின், டு ப்ரொவைட் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் டு விச் கண்ட்ரி? மியான்மர். இது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் ப்ரீவியஸ் எக்ஸாம் அனலிசிஸும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ப்ரீவியஸ் எக்ஸாம் என்டிபிசி அனலிசிஸும் பார்த்துருந்தீங்கனாலுமே உங்களுக்கு மேக்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு 2 கொஸ்டின் யூஸ் ஆகும். அதில் ஒரு கொஸ்டின் லீடுன்றது பல பேரை முன்னாடி கொண்டு வரும். அடுத்து, இன் June 2025 PM நரேந்திர மோடி வாஸ் கன்ஃபர்டு வித் கிராண்ட் காலர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மக்காரியஸ் 3 பை விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சிப்ரஸ். மோடி இம்பார்ட்டண்ட் அவார்டு, ஸோ எப்படி கேட்காம இருப்பாங்க. ஹூ செட் அ நியூ நேஷனல் கேம்ஸ் ரெக்கார்டு த த்ரோ ஆஃப் 84.39 meter in javelin throw at 38th நேஷனல் கேம்ஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, சச்சின் யாதவ். அடுத்து, விச் சிட்டி ஹாஸ்டட் த 17th பிரிக்ஸ் சம்மிட்? பிரிக்ஸ் சம்மிட்டில் முக்கியமானது சம்மிட் மீட்டிங்கில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொன்னது தான். எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரியோ டி ஜெனிரியோ. ஃப்ரம் விச் ஸ்டேட் டிட் யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச்டு த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2025, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் அமாங் த வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரிஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5th. இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மிஸ்டி ஸ்கீம் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஆல்ரெடி அப்ரிவேஷன் அப்படின்றத தனியாகவே நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க.
இப்போ அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட சேர்த்து கேட்குறாங்க. மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த யங்கஸ்ட் டிரைவர் சூப்பர்லேட்டிவ்ஸ் இன் ஃபார்முலா 1 ஹிஸ்ட்ரி டு வின் 3 கன்சிக்யூட்டிவ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்? கிட்டத்தட்ட இது ரெக்கார்டு மாதிரி. யங்கஸ்ட் டிரைவர் வேறு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? ஃபஸ்ட்டு டே ஆஃப் அனாலிசிஸ் அண்டு குரூப் டி ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொன்னதான். இந்த நியூட்டன் அண்டு மோஷன் இது சம்மந்தப்பட்டதில் ஒன்று ப்ராப்ளம் இல்லை லாஸ் சம்மந்தப்பட்டது கேட்டுறாங்க. டேரெக்டாக லாஸும் வருது, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது எந்த லான்னு கேட்குறாங்க. இதில் கேட்டிருக்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்டில்? ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் ஆன் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி. அடுத்து, வாட் இஸ் த ஃப்ளூயிட் ஆர் லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் இன்சைட் த வேக்யூல் ஆஃப் எ பிளான்ட் செல்? செல் சம்மந்தப்பட்டது கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, செல் சாப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோல்டு. ரியாக்டிவ் சீரிஸ் இது ஃபஸ்ட்டு டே கேட்க ஆரம்பித்த கொஸ்டின் தான். அப்போவே நம்ம உஷாராய் இதை பார்க்க சொன்னது, ரியாக்டிவ் சீரிஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, விச் டைப் ஆஃப் மிரர் இஸ் ப்ரைமர்லி யூஸ்டு ஃபார் ஷேவிங் இன் சலூன்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம மிரர்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் அது சம்மந்தப்பட்டது என்ன என்ற தெளிவாக பார்த்துருங்க அப்படின்னு சொன்னது காரணமே இதுதான். எல்லா ஷிஃப்ட்லையுமே மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் வரைக்குமே போயிடுது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கான்கேவ் மிரர். விச் கேஸ் இஸ் எவால்வ்டு வென் ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்? இது இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனு. இது சம்மந்தப்பட்டதில் எது எவால்வ் ஆகும்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வரும். இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ரியாக்ஷன், அப்புறம் ஸ்மெல் ப்ரொடியூசிங் ரியாக்ஷன், ஸ்மெல், கலர், எந்த கலர் பஞ்சட் ஸ்மெல்லிங்கா, என்ன கலரில் வரும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து, when observing a cell under a standard compound microscope which structures are clearly visible-னு கேட்டிருக்காங்க. எதுக்கு தெரியும் அப்படின்னு. ஆன்சர் ஆப்ஷன் பி, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்டு செல் மெம்பரேன், மூணுமே தெரியும். இதுவுமே செல் சம்மந்தப்பட்டது தான். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மிக்சிங் ஆஃப் ஒன் கேஸ் வித் அதர் டியூ டு மாலிகுலர் மோஷன் கால்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஃப்யூஷன். அடுத்து, a person suffering from hypermetropia long sightedness faces which of the following issue அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேன் see the distant object clearly but not the near ones. இதுதான். இது மாதிரி மயோஃபியா, பிரசிபயோஃபியா இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின் தான். விச் ஸ்ட்ரக்சர் கேரிஸ் த எக் ஃப்ரம் ஓவரி டு யூட்ரஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபாலோப்பியன் டியூப். இதுவுமே ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின் அஸ் வெல் அஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். எல்லா ஸ்டெப்லையுமே கொஸ்டின் வருது. அடுத்து, வாட் ஹேப்பன்ஸ் when an iron nail is placed in a blue copper sulfate solution? இந்த கலர் சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது. The blue color fades to green and the nail turns brownish. What property of magnetic field is indicated by magnetic field lines being very close to each other? Intensity or strength of magnetic field. இதுவுமே ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின் ஒய்சிடியில் இருக்குது. அடுத்து, if an appliance consumes 11 kilowatt of a power at 220 watt, what is the value of electric current கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் ஃபார்முலா தான், P is equal to VI. இவங்க கேட்டிருக்குது எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ கரண்ட் இங்கே இருக்குது, பவர் அப்படியே வச்சுக்கலாம். பவர் 11 கிலோவாட், 11 கிலோவாட்னா 11,000 வாட்ஸ், அதுதான் பவர். டிவைடட் பை V இங்கே வந்துட போகுது 220 ஈக்குவல் டு I. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 100, இங்கே பை 2ன்னு வருது. 100/2ன்றது 50 ஆம்பியர். ஆன்சர் ஆப்ஷன் சி. வாட் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் இன் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அல்கேன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கிள் பாண்ட். இதுவுமே ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின் தான். இந்த அல்கீன்ஸ், அல்கைன்ஸு இதில் வந்து இந்த CnH2n+2 இதெல்லாம் எப்படி வரும், -2 எதுக்கு வரும், அந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம், இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து, டூரிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் வாட் ஹேப்பன்ஸ் டு டோட்டல் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் லா தான். ஆன்சர், இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த கான்ஸ்டன்ட். Why do doctors recommend rinsing the mouth with water immediately after vomiting? எதுக்காக பண்ண சொல்கிறாங்கன்னா, டு ப்ரிவென்ட் டூத் டிகே ஆர் எனாமல் எரோஷன் ஃப்ரம் ஸ்டொமக் ஆசிட். இந்த மாதிரி சயின்ஸில் கான்செப்ட் ஓரியன்டாக ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடுது.
அதை நம்ம டெப்த்தாக அந்த லெசன் படிச்சிருந்தோம்னா தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதையுமே நல்லா பார்த்துட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், share and subscribe to our Rail Gold channel.